தமிழகத்தில் சாமி என்பது தொலைவில் இருக்கும் பரம்பொருளாக நினைக்காமல் தங்களது வீட்டில் ஒரு பங்காகவே உணர்கிறார்கள். அறுவடை நன்றாக பெற்றால், நோய் நீங்கினால், வேண்டிய கோரிக்கை நிறைவேறினால் சாமிக்கு படையல் வைத்து நன்றி செலுத்துகின்றனர். இந்த நன்றி உணர்வு மனப்போக்கு வாழ்க்கையை நேர்மையாக அணுகும் மனநிலையை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பஞ்சாயதனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சரி, வாங்க பாலசுப்பிரமணியரை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. சரி, வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பஞ்சாய தனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேத்தி பேசாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு பேசுனதே முருகான்னு தான் பேசிச்சு. இன்னும் நல்லா பேசுகிறா. இப்போ அதுக்காக வேண்டுதல் வச்சுக்கிட்டு நான் 20 வருஷமாக மாலை போட்டு வேல் போட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு. நாங்கள் ஒரு 40 வருஷமாக இங்கே இருக்கோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எங்கள் முருகர் எங்களை நல்லபடியாக வச்சுருக்காரு. இன்றைக்கி நாங்கள் இந்த அளவு இருக்கோன்னா அவருடைய இதுதான். பத்மா, நான் இந்த ஊருக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. இந்த கோயிலேருந்து தான் விளக்கு எடுத்து வச்சோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். பசங்கள்லாம் நல்லா படித்து நல்லா இருக்கிறோம். எந்த இதுவும் இல்லை. இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாம் நிறைவேறும். என் பேர் அம்சா. இந்த முருகர் வந்து கும்பிட்டா எல்லாம் நல்லது நடக்கும். எந்த மனக்குறையும் இருக்காது. எல்லாம் நல்லபடியாக வச்சுருப்பார். ஜோதிநகர் முருகருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். என் பெயர் பரமேஸ்வரன். ஜோதிநகர் பாலசுப்பிரமணிய பஞ்சாயத்து தினேஸ்வரர் திருக்கோயிலுடைய செயலாளராக கடந்த 6 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கோயில் 16/4/1974 அன்று புலம்பெயர்ந்த பர்மா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். இந்த கோயில் 10க்கு 10 என்ற அளவிலே வெறும் முருகர் படத்தை வைத்து வழிபட்டு வந்த கோயில் இது. அந்த பர்மா வாழ் தமிழர்களுடைய கோயிலுடைய பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனை காரணமாக அவர்கள் அதை தொடர்ந்து நடத்த இயலாத காரணத்தினால் இந்த கோயிலை அன்றைக்கு இங்கு இயங்கிக் கொண்டிருந்த ஜோதிநகர் பொதுநல சங்கத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் இந்த கோயிலுக்காக தனியாக ஒரு நிர்வாகத்தை போட்டு இது நடத்தி கொண்டிருக்கிறோம். 13/1983 அன்று ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் இந்த கோயிலுடைய ஆரம்ப தினத்திற்காக காஞ்சிபுரத்திலிருந்து படையெடுத்து வந்து இந்த கோயிலை அவர் நிர்மாணித்தார். இந்த படத்தை எடுத்து இந்த படத்திற்காக சில பூசைகள் செய்து அன்று இவர் வந்து இந்த அமைப்பு காசி கோயில் மாதிரி உள்ளதாக உள்ள காரணத்தினால் இந்த கோயிலுக்கு முருகர் கோயில் என்று பெயர் வேண்டாம், அருள்மிகு பஞ்சாயதனேஸ்வர திருக்கோயில் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவருடைய ஆலோசனை பிரகாரம் இந்த கோயிலிலே அருள்மிகு பஞ்சாயதனேஸ்வர திருக்கோயில் வைக்கப்பட்டது. வெறும் பாலசுப்பிரமணியர் கோயிலாக ஆரம்பித்த கோயில் ஜெயேந்திர சரஸ்வதி சொன்ன காரணத்தினால் இந்த பேர் பாலசுப்பிரமணிய பஞ்சாயதனேஸ்வர திருக்கோயில் என்று பெயர் வைக்கப்பட்டு அன்று முதல் சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கோயிலிலே பல கட்சிகள் பல அமைப்புகள் சேர்ந்திருந்தாலும் கோயில் நிர்வாகத்தில் எங்களுடைய கட்சி பேதமின்றி ஜாதி பேதமின்றி எந்தவித வித்தியாசமின்றி அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த கோயிலை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே பெரும்பகுதி தொழிற்சாலையிலே பணிபுரியும் தொழிலாளர்களுடைய பகுதி இது. இருந்தாலும் அவர்களுடைய தீவிர முயற்சி காரணமாக ஓலை கொட்டகையில் வெறும் படத்துடன் இருந்த இந்த கோயில் இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக திரு கார்த்திக் என்ற குருக்கள் அவர்கள் இந்த கோயில் வளர்ச்சிக்காக தீவிர பணியாற்றி கொண்டதோடு அவரோடு இணைந்து எங்களுடைய பொதுநல சங்கம் பொதுமக்களும் ஆலய நிர்வாகிகளும் அவரோடு இணைந்து தீவிரமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இங்கு குழந்தை வர வேண்டும், திருமண தடை உள்ளவர்கள் அனைவரும் பலரும் அங்கே வருகிறார்கள். அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம 42 அடி முருகர் நம்ம பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் குருக்கள் அவருடைய தலைமையில் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது வந்து முருகருடைய சூரசம்காரத்தில் வந்து வந்த சேவல் மயில் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரியல. எல்லாருக்கும் வந்து பக்தி பரவசத்தோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு எல்லாமே வந்து கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அந்த டைம்லேயே அதே வாரத்துலேயே வந்து நம்ம பண்ணும்போது பசு வந்து எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. பசுவே வந்துட்டு பால் வந்து சுரந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சு பால் வந்து சுரந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அதிசயம் முதல்ல வந்து நம்முடைய வட சென்னையிலேயே பார்த்திங்கன்னா நம்முடைய முருகர் கோவிலில் தான் வந்து அதிசயமாக வந்து அரச மரத்தில் இருந்து பால் சுரந்தது வந்து நம்முடைய முருகர் கோயிலில் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த விஷயம். எல்லாருமே வந்து கோடான கோடி பக்த கோடிகள் நம்முடைய முருக பக்தர்கள் எல்லாமே வந்து நம்ம பால் சுரந்ததை வந்து பார்த்துட்டு எல்லாமே வந்து வணங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய முருகர் வந்து சிறுவாபுரிக்கு முருகருக்கு அடுத்தபடியாக நம்முடைய ஜோதிநகர் பாலசுப்ரம் முருகர் கோவில் தான். இப்போ வந்து வீடு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு வந்து சிறுவாபுரிக்கு வந்து போகிறாங்க.
ஸோ அதே மக்கள் தான் வந்து இப்போ நம்முடைய ஜோதிநகர் முருகர் கோயிலுக்கே வந்துட்டு கோடான கோடி பக்த கொடிகள் முருகருக்கு வந்து அரோகரா அவங்க வந்து எல்லாமே வந்து வீடு கட்டியிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தையெல்லாம் வந்து பிறந்திருக்கு. ஒவ்வொரு கிருத்திகைக்கும் நம்ம வந்து ஹோமம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த ஹோமத்தில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ இல்லை கலந்துக்க முடியாதவங்க கூட நம்ம வந்து மொபைல் மூலிமா வந்து அவங்களுடைய அர்ச்சகர் கார்த்திக் குருக்கள் ஐயா வந்து மொபைல் மூலிமா வந்து அவங்களுடைய ராசி அவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஸோ அவங்க பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து சரியாக ஓடல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஹைக் ஆகி அவங்களுக்கு வந்து நிறையா வந்து வளர்ச்சி தான் வந்து அடைஞ்சிருக்காங்களே தவிர யாரும் வந்து வளர்ச்சி அடையாமலாம் இல்லை. அதே மாதிரி வந்து சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு கிருத்திகைக்கும் வந்து கார்த்திக் குருக்கள் ஐயா வந்து நம்ம ஹோம தண்ணீர்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கொடுப்பாரு. ஸோ அது வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து வீட்டில் எத்தனை அதை தெளித்தோம்னா எல்லாருக்குமே வந்து இப்போ என்னென்ன ஒரு கோரிக்கை நம்ம முருகன்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சு பண்ணும்போது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்குது. ஸோ நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நான் ஜோதி நகர் மெயின் தெருவில் இருக்கிறேன். நம்ம முருகர் கோவிலுக்கு 5 வருஷமாக இப்போ தலைவராக இருக்கேன். எங்களுடைய கோயிலோட விசேஷம் என்னன்னு சொல்ல போனால் முக்கியமான விசேஷம் என்னென்னா வட சென்னையிலேயே வடிவுடையம்மன் கோவில் தான் மிகப்பெரிய சிறப்பான கோவில். அந்த வடிவுடையம்மன் கோவிலுக்கு அப்புறம் வருஷத்தில் நடக்கக்கூடிய 12 பூஜைகளில் நடக்கக்கூடிய ஒரு கோவில் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜோதி நகர் முருகர் கோவில் தான். சொல்ல போனீங்கன்னா கிருத்திகை, ஸ்ரீராமநவமி கல்யாணம், சிவன் பார்வதி கல்யாணம், நவராத்திரி குழு, இது போன்று எல்லா நிகழ்ச்சியுமே அது ரொட்டீனாக கார்த்திகேயர் என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அதுபடி சேர்ந்து நடக்கிறது. இந்த வட சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் நடக்கிறது இங்கே தான். ஒவ்வொரு கிருத்திகைக்கும் ஒரு மாதமும் சிறப்பாக பார்த்திங்கன்னா சமபந்தி விருந்து போடுறோம். அது இல்லாமல் பங்குனி உத்திர திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாள் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு தடவை வந்து அவங்க ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனாங்கன்னா அடுத்த தடவை அவங்களே தேடி வருவாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா க்யூ வந்து இங்கேருந்து ஒரு ரோட்டில் பாதி அளவு வரையும் வந்துடுது. அது காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் இங்கே வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் அந்த பக்தர்கள்லாம் வராங்க. வெளியூர்லேருந்து பஸ்ஸுலலாம் வந்து இப்போ பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த வட சென்னையில் இந்த திருவெற்றியூர், எண்ணூர், மணலி, ராயபுரம், காசிமேடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 42 அடி முருகர் இங்கே எங்கேயுமே இல்லை. எங்கள் கோயிலில் மட்டும்தான் இருக்கார். இதை வந்து நாங்கள் சொல்லி நீங்கள் வந்து பார்க்குறத விட நீங்கள் ஒரு தடவை வந்து மக்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக இந்த முருகர் செஞ்சு கொடுப்பாரு. இந்த கோயிலோட வளர்ச்சி இவ்வளோ நல்லா இருக்குன்னா இந்த ஊரோட ஒத்துமையாக இருக்கிறவங்கனால இந்த வளர்ச்சி நல்லா இருக்குது. இங்கே நிர்வாகம், தலைவர், செயலாளர், பொருளாளர்னு இல்லாமல், ஜாதி இல்லாமல், மதம் இல்லாமல் எல்லாமே இங்கே நாங்கள் ஒத்துமையாக தான் வேலை செய்கிறோம். இந்த அணிகளும் யார் வராங்களோ அந்த ஒத்துமையாக இருந்து எல்லோரும் இந்த வேலை செய்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு வந்து இங்கே சிறப்பான பூஜைகள் நடக்குது. இங்கே அன்னதானத்தை பிரசாதம் அதே போல் அன்றாடம் என்ன இருக்கோ எல்லாருக்கும் தினமும் பிரசாதம் வழங்குகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்குது. அது காரணம் இதான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆலயத்தை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய விசேஷமும் அதோட சக்தியும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி. என் பேர் பாலச்சந்திரா. நான் பக்கத்தில் இருக்கிற முருகப்ப நகர்லேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு வந்து நான் முதல்ல வந்தது வந்து கோயிலில் சாமி முன்னாடி பால் வந்து மாடு சுரக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் நான் முதல்ல கோயிலுக்கு வந்தேன். வந்தப்போ என் கண்கூடாவே நான் பார்த்தேன் மாடோடைய மடுவிலேருந்து அப்படியே பசுவோட மடுவிலேருந்து அப்படியே வந்து பால் சுரந்து கீழே கொட்டிச்சு சாமி. அதை பார்த்து நான் பரவசமாகி தான் இந்த கோயிலுக்கே நான் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போன பங்குனி உத்திரத்தில் நான் கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சேன். அந்த வேண்டுதல் வந்து இந்த பங்குனி உத்திரத்துக்குள்ளேயே எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு முருகப்பெருமான். அதுக்காக அவருக்கு நான் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் பேர் பவானி. பால்கோடம் எடுத்தேன். 5வது படிச்சுட்டு 6வது போகிறாங்க. முருகதனுஷ்கோடின்ற ஸ்கூலையே என் குழந்தைக்கு மெரிட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த முருகர். எல்லா விதத்துலேயும் எனக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம்னா அந்த முருகர் தான். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் இல்லை. 15 வருஷமாக பால்கோடம் எடுக்கிறேன். அவர் அனுகிரகம் மிகப்பெரிய அனுகிரகம். இந்த ஜோதி நகருக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்குலையும் அவருடைய அனுகிரகம் அவ்வளோ பெரிய அனுகிரகம் சொல்லினே இருக்கலாம். அது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகப்பெரியசாக நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் தான் என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருக்கிறாரு. வணக்கம், என்னுடைய பெயர் ரவி. ஸோ இங்கே முருகர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர். நம்ம கேட்குறத கொடுக்குறவர். யாருக்கு எப்படி என்ன டைமில் எப்படி பண்ணுமோ கரெக்டாக பண்ணுறவர். நம்ம கேட்காததே கொடுக்குறவர். அதனால் பால் குடம் எடுக்கிறோம், காவடி எடுக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதுக்கு காரணமே நம்மளுடைய முருகர் தான். என் பேர் கௌஷிகா. நான் ஜோதி நகர் 8th ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோயில் முருகன் கோயிலுக்கு நான் டெய்லியும் வருவேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை டெய்லியும் முருகன் கோயிலில் வந்து என் படிப்பு விஷயமா, என் உடல் நலம், குடும்ப விஷயமா பற்றி நிறைய வேண்டுவேன். நிறைய நடந்திருக்கு. அவர் நிறைவேற்றினதுக்காக அவருக்காக மாலை போட்டு பால் குடம் எடுத்து
பீச்சிலேருந்து வர்றது அந்த வேண்டுதல் நிறைய எடுத்திருக்கேன். 8 நாள் விரதம், 10 நாள் விரதம், தைப்பூசம் விரதம் அப்படின்னு நிறையவே எடுத்திருக்கேன். என் பேர் கிரிபாபு. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடந்த 7 வருஷமாக இங்கே பயணிச்சிருக்கேன், அதாவது ஜோதி நகரில். நான் வந்து இங்கே ஒர்க் ஷாப் தொழில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் 20 வருஷமாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நான் 20 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வேண்டுதல் வந்து எந்த நாளும் கேட்டதில்லை முருகப்பெருமான்கிட்ட. கடந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து, ஐயா நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு இடம் இந்த ஏரியாவில் அமையணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சேன். வைத்த ஒரே மாதத்தில் எனக்கு இந்த ஜோதி நகரில் ஒரு இடம் வந்து அமைந்தது. அந்த வீடு அமைந்த பிறகு நான் வீடு கட்டி இப்போ முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அந்த வீடு அமைந்த பிறகு இதே கோயிலில் பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருந்தார். அதாவது கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் இருக்கேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். முருகப்பெருமானுக்கு கோடான கொடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் நிர்வாகத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். எங்கள் முருகர் பாலசுப்ரமணியர் வந்து பொதுமக்களோட வேண்டுதலை எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு. நாங்கள் தனியாக தேர் ஒன்று சரி பயந்து முருகரை வைத்து பங்குனி உத்திர திருவிழா போது இந்த ஊரில் நகர வீதி உலா வந்து வெகு சிறப்பாக கேட்டதையெல்லாம் நிறைவேற்றும் பாலசுப்ரமணியாக அருள் புரிகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பெயர் லோகேஷ். நான் வந்து சின்ன வயசில் 5 வயசுலேருந்து கோயிலில் தான் இருக்கேன். எனக்கு முருகர் நல்ல வழி காட்டினான்னு. எங்கள் ஃபேமிலியே கஷ்டப்படுற ஃபேமிலி. முருகர் வந்து அருள் புரிஞ்சதுனால தான் நான் நல்லா இருக்கேன். நான் இங்கே கார்த்திக் குருக்கள் தான் என்னை படிக்க வச்சார். நான் நல்லா இருக்கிறது காரணம் முருகர் தான் வந்து 42 அடி முருகன் நான் வேணுனேன், எனக்கு எல்லாமே நடந்தது. முருகான்னு சொன்னேன். முருகன் என்னை நல்ல வழி காட்டினார். நான் வந்து இன்றைக்கி பாலிடெக்னிக் படித்து முடிச்சுட்டு இப்போ ஐடிஸில் வேலை கம்பெனியில் தேடிக்கின்னு இருக்கேன். முருகர் வேணுன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு கிடச்சிடுச்சு. என் பேர் சாந்தி. ஜோதி நகர் முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். நினச்சது நடத்தி கொடுப்பாரு. எல்லாரும் வேண்டிக்கு தக்க முருகர் இவர். ரொம்ப வருஷமாக எனக்கு இவரை தெரியும். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். இது மக்களுக்கெல்லாம் நிறையா நல்லது செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் நான் நம்பி வர கோயில் இந்த முருகர் ஜோதி நகர் முருகர் கோயில் பஞ்சாயுதனேஸ்வரர் தான். டெய்லி நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம நினச்சது சந்தோஷமாக வெற்றிகரமாக முடியுது. மனசுக்கு திருப்தியாக இருக்குது. கோவிலில் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் சீரும் சிறப்புக்கும் சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு. முருகரை நம்ம நினச்சி வந்தால் அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியாக முடிஞ்சிட்டு தான் நமக்கு அருள் புரிவார் இந்த முருகர். நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள். நாம இருக்கக்கூடிய இந்த கோவில் 40 ஆண்டுகளுக்கும் மேல வரலாறு கொண்டது. இங்க பிரதானமா பாலசுப்ரமணியர் இருக்காரு. மேலும் சிவன், பெருமாள், விநாயகர், சரஸ்வதி, பூதேவி, ஸ்ரீதேவி போன்ற பல சாமிகளையும் இந்த கோவில்ல நிறுவி வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, கிருத்திகையில இங்க நடக்கக்கூடிய ஹோமம்ல கலந்துக்கிட்டா வீடு கட்டுவது போன்றவை கைகூடும்னு நம்பப்படுது. மேலும் இங்க இருக்கக்கூடிய 42 அடி உயர பிரம்மாண்ட முருகன் சிலைய நிறுவன அப்போ ஒரு மயில் மற்றும் ஒரு சேவல் தானா இங்க வந்து ஆடுனது மற்றும் இங்க இருக்கிற அரச மரத்தடியில தானா பால் வடிந்தது மற்றும் இந்த அபிஷேகம் நடக்கிற அப்போ தானாகவே ஒரு பசுவுக்கு பால் சுரந்தது போன்ற பல்வேறு அதிசய நிகழ்வு இங்க நடந்தது ஒரு தனி சிறப்பா கருதப்படுது. அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய பஞ்சாயதனேஸ்வரர் திருக்கோவிலின் அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் கோவிலோட சிறப்புகளை பற்றியும் விளக்கமா நம்ம கிட்ட சொல்றாரு. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் நம்ம ஆலயத்தை பற்றி நிர்வாகத்திலலாம் சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா வந்து சென்னை திருவொற்றியூர் ஜோதி நகரில் இருக்குது. அதாவது பாலசுப்ரமணிய பஞ்சாயதனேஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பேராக இருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் பாலமுருகர் கோயில் கேள்விப்பட்டிருப்போம், சுப்பிரமணியர் கோயில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணியர் கோயில். அதாவது குழந்தை வடிவமும் உண்டு, சுப்பிரமணியராக பெரிய ஒரு வடிவமும் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை வடிவமாக மூலவரை பார்க்கலாம். இப்போ அபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதுமாரி இப்போ 42 அடி முருகர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியராக காட்சி கொடுக்குறார். அப்புறம் அடுத்தபடியாக பஞ்சாயதனேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாயதனேஸ்வரர் என்னன்னு கேட்டால் வந்து 5 மூர்த்திகள். அதாவது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் எப்படி மும்மூர்த்திகளோ அது மாதிரி நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகர், ஐயப்பன், துர்கா பரமேஸ்வரி, மூலவர் பாலசுப்ரமணியர், அப்புறம் ஜோதிபுரீஸ்வரர் அதாவது சிவன், அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகா சமேத வேங்கடநாத சுவாமி பெருமாள். அதனால தான் 5 மூர்த்தியும் இருக்கிறதுனால தான் பஞ்சாயதனேஸ்வரர் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு வந்து பேர் வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா 1970லேருந்து இந்த ஆலயம் இருக்குது.
பெரியவர் வந்து தான் முதல்ல இந்த சுவாமியை வந்து ஃபோட்டோ வைக்கிறது, இந்த இடத்துல வச்சா காசிக்கு நிகராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவர் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து முருகரை வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி 1985ஆம் ஆண்டு தான் முதல்ல மூலவர் விக்கிரகம் வச்சது, அதான் பால முருகராக வச்சது. இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, இது பால முருகராக வடிவம் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே நல்லது நடக்காது. என்ன இப்படி சொல்கிறாங்க, குருக்கள் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா எப்பயுமே குழந்தை என்ன பண்ணுவாங்க, இப்போது நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி சொன்னால் கேட்பாங்களா, 2 வாட்டி 3 வாட்டி சொல்லணும். சொன்னால் தான் அந்த குழந்தை வந்து அதை புரிஞ்சு எடுத்துக்கும். அது மாதிரி இந்த முருகர் வந்து பார்த்தா குழந்தைய உள்ளம் படுத்துவார். எப்படின்னா இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு நல்லதை கொடுக்க மாட்டார். அப்போ அவன் வெறுத்து போய் போகிறானா இல்லை திரும்ப வரானான்னு பார்ப்பார். அதனால் எல்லோருக்கும் என்ன குறைகள் இருந்தாலும் ஒரு 6 வாரம் முருகருக்கு செவ்வாழை பழம் வச்சு தரிசனம் பண்ணால் விசேஷம். அப்புறம் அதுமாரி ஒரு சாமியும் ஒரு சிறப்பு. அதாவது தர்மசாஸ்திரமே தான் ஐயப்பன் ஆலயம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. படி பூஜை, விளக்கு பூஜை ஜனவரி 1 அன்னைக்கு வந்து ஆலயத்தில் பண்ணுறோம். அப்புறம் துர்கா பரமேஸ்வரி, அதாவது திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா துர்கா பரமேஸ்வரியோட அனுக்கிரகம் வேணும். கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிம்போம். திருஷ்டியை அழிக்கக்கூடிய கடவுள் துர்கா பரமேஸ்வரி நம்ம ஆலயத்தில் இருக்குது. அடுத்தபடியாக முழுமுதற் கடவுள் கணபதி, அதுவும் ஆலயத்தில் இருக்குது. அடுத்தபடியாக சிவன் வந்து விசேஷம் என்னங்க அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் ஒரு சாமிக்கு ஒரு பேர் உண்டு. நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தோன்னா ஜோதிபுரீஸ்வரர், ஜோதிபுரீஸ்வரி. அது எதுக்காக அந்த ஜோதிபுரீஸ்வரர்னு கேட்டால், இந்த நகர் வந்து ஜோதி நகர், ஜோதி நகருடைய பேர்லேயே சுவாமி இருக்கார். ஜோதிபுரீஸ்வரி அம்பிகா சமேத ஜோதிபுரீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி அம்பாள் வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காங்க, ரொம்ப விசேஷம். அடுத்து ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகா சமேத வெங்கடேச பெருமாள், அதாவது வாழ்க்கையை பணங்காசை கொடுக்கக்கூடிய பெருமாள் தான். அதனால் கல்யாண கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகா சமேத வெங்கடேச பெருமாள் ஆலயம். அது மட்டும் இல்லாத 42 சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் ஒன்று எடுத்து பண்ணாங்க. 2003 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் இருந்தவங்க வந்து ராமூர்த்தி தலைவராக இருந்து அப்போ பண்ணார். அடுத்தபடியாக 2005 விஜி ரவின்னு அவர் தலைவராக இருந்து எடுத்து இந்த மண்டபம்லாம் கட்டினார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்குமார் அவர்கள், அவர் வந்த பிறகு இன்னும் ஆலயம் சிறப்பாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர் இருக்குது. அதாவது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வடிவுடையம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக தேர் வந்து நம்ம ஆலயத்தில் தான் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி, அதாவது குழந்தைகள்லாம் செல்வத்துள் செல்வம் கல்வி செல்வம் அப்படிம்போம். அதாவது குழந்தைகளுக்கு எது இருக்கோ இல்லையோ நல்ல ஒரு கல்வியை சேர்த்து கொடுக்கணும். எல்லா கோயிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ஆலயத்தில் வந்து சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அப்போ படிப்புக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் சரஸ்வதி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா விசேஷம். கோவிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சில ஊரில் பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் அடையாளம் போட்டு போகணும், ஒரு தெருவுள்ள திரும்பணும் அப்படின்னாக்கா வந்து போர்டு பார்த்து திரும்பணும். ஆனால் நம்ம கோயில் திரும்பணும் அப்படின்னாக்கா ஹைவேஸில் வந்தோம் அப்படின்னா ஆர்ச்சை பார்த்துட்டே உள்ளே திரும்பிடலாம். வேண்டுவோருக்கு வேண்டுவதை அளிக்கக்கூடிய முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் இருக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை திருவெற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பஞ்சாய தனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் முருகனை தரிசிச்சோம். அதற்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோவிலோட அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமா சொன்னாரு. அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பஞ்சாய தனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.